அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா நம்மளும் ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணி நல்ல பிள்ளைகளா வாழ்ந்துடணும் அப்படிங்கிறதுக்கான பெரிய மெனக்கெடல்களோடு நம்ம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு வகுப்புல நம்ம இணையறதுக்கே ஒரு பாக்கியத்தை கிடைக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம யார பத்தி பகிர போறோம் அப்படின்னா, சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா நாயகம் அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பகிர போறோம். இந்த பேரை சொல்லும் போதே மனசளவுல ஒரு பெரிய நிம்மதி பரவும். அதை உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த பேரை சொல்லி பார்க்கும் போதே மனசுல ஒரு நிம்மதி பரவும். அந்த பேரோட வைப்ரேஷன் அப்படி. அதனாலதான் ஆண் பிள்ளைகள் பிறந்தா நிறைய பிள்ளைகளுக்கு முகம்மது அப்படின்னும், பெண் பிள்ளைகள் பிறந்தால் நிறைய பேருக்கு ஃபாத்திமா அப்படின்னு பேர் வைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேருக்கு ஃபாத்திமான்னு இருக்கும், நிறைய பேருக்கு முகம்மது அப்படின்னு இருக்கும். பேரோட வைப்ரேஷன்ஸ், அந்த பேர் வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும். அந்த பேரோட தாக்கம் அது நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணும்ன்ற ஆசை அது தொடர்ந்து இருக்கும். கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பெண்ணாக பிறந்த ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அற்புதமான வரலாறு ஃபாத்திமா நாயகம் அவங்களோட வரலாறு. சின்ன குழந்தையிலிருந்து அவங்க 28 இருந்து 29 வயதுக்குள்ள அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இளைஞியாக இருக்கிற போதே இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து போவதற்கான பாக்கியத்தை இறைவன் தந்தான். இந்த உலகம் ஒரு அற்பமானது, இது ஒரு நரகம், ஒரு மாடல் ஆஃப் ஹெல் அப்படின்னு தான் நான் பல சமயம் அப்படித்தான் சொல்றது உண்டு. இங்க இருந்து இறைவன் அழைத்து கொண்டான் அப்படிங்கிற மாதிரியான பாக்கியம். சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படாதவங்க யாராவது இருப்போமா? ஒரு பாவியாகவே இருந்தாலும் அவன் என்ன கேட்பான்? யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னிச்சிரு, எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு அப்படின்னு கேட்பான். பாவம் செய்யறவனே ஆசைப்படுகிற போது இந்த பாவப்பட்ட உலகத்துல பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பலவேறு கடினங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய, ஆனாலும் ஹலாலாக அல்லாஹ் சொன்ன ரூல்ஸ் படி இருக்கக்கூடிய அப்படின்னு இருக்கக்கூடியவங்க சொர்க்கத்துக்கு ஆசைப்படாம யாராவது இருப்போமா? அதுவும் நரகத்தையும் காமிச்சு சொர்க்கத்தையும் காமிச்சு அதுக்கு பிறகு நிலைப்பாடு என்ன அப்படின்னு எல்லாம் அந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டேல இருக்கும்போது யாருதான் சொர்க்கத்துக்கு ஆசைப்படாம இருப்பாங்க? அப்பேற்பட்ட சொர்க்கத்தின் தலைவியாக ஃபாத்திமா நாயகம் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொர்க்கத்துக்குள்ள நுழையிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு வரலாறாக இருக்கு இல்லையா? அப்ப அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் எப்படி இருக்கணும், நாம எப்படி நடந்துக்கிறணும், நாம எப்படி இருந்தா சொர்க்கத்தின் தலைவியோட சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஃபாத்திமா நாயகம் அவங்களுடைய பிறப்பு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வினுடைய முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி நம்ம வாழ்றது, அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி நம்ம இருக்கிறது, அவங்க எப்படி பல்லு விளக்குனாங்களோ அப்படி பல்லு விளக்கணும், அவங்க மிஸ்வாக் எப்படி சொன்னாங்களோ அப்படி செய்யணும், அவங்க எதை படிக்க சொன்னாங்களோ அதை படிக்கணும், எதை எழுத சொன்னாங்களோ அதை எழுதிக்கிறணும், எப்படியான விஷயங்கள், இப்படி திரும்பி படுக்கணும், இப்படி எந்திரிக்கணும், இப்படி குளிக்கணும், இப்படி தாடியை இப்படி தடவணுங்கிறது வரைக்கும் எல்லாமே சுன்னத் 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 சுன்னத். நாள் 25 வயதாக நபிகளாருக்கு இருக்கும்போது 40 வயது, கிட்டத்தட்ட 15 வயசு வித்தியாசத்துல அன்னை கதீஜாவை ஏற்கனவே 2 திருமணம் ஆகி இருந்து அவங்க 2 கணவரும் இறந்து போய் அவங்க விதவையாக இருக்கக்கூடிய, சில குழந்தைகளோடு இருக்கக்கூடிய நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 வயசு மூத்த நிலையில் இருக்கக்கூடிய அன்னை கதீஜா அவங்களுக்கு வயசு 40, ரசூலுல்லாவுக்கு வயது 25. அவ்வளவு பேரழகான இளைஞராக அவர் இருக்கிறாரு. அவங்கள தேர்வு செய்து திருமணம் செய்து அங்கே இருந்துதான் ஃபாத்திமா நாயகம் வர்றாங்க. ஈமானும் ஆளுமையும் அல்ஹம்துலில்லாஹ். எப்பேற்பட்ட மாதரசி அன்னை கதீஜா அவர்கள். அவங்கள பற்றின வரலாற்றையெல்லாம் நீங்க இதற்கு முன்னாடி வகுப்புகள்ல கொஞ்சமாவது கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி ஃபாத்திமா நாயகம் பிறந்து வர்றாங்க. அவங்க வாழ்க்கையில 3 முக்கியமான இடங்கள்ல ரசூல்லாவோடு
அவ்வளவு கடினமான சிச்சுவேஷன்ஸ்ல உடனே இருக்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கே அந்த ஆறுதல் தேவைப்பட்டதுங்கிற அளவுக்கு ஃபாத்திமா நாயகம் அவர்களுடைய தேவை அங்க இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரசூலுல்லா வந்து காபால தொழுதுகிட்டு இருக்கும்போது குறைஷியர்கள் என்ன செய்யறாங்க, எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னா, நேற்றைக்கு வெட்டப்பட்ட ஒட்டகத்தோட குடலை கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்லி அந்த கழிவெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. குடல் அப்படின்னா சின்ன குடலா, ஏதோ ஆட்டோட குடல் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. ஒட்டகத்தோட குடல் எவ்வளவு பெருசா இருக்கும். ஒட்டகத்தினுடைய குடல் வெயிட் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க, அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அந்த கழிவுகள், குடல் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து சுஜூதுல இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் மேல போட்டு வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாங்க. அவ்வளோ வெயிட்டையும் உடனே தட்டிட்டு எந்திரிக்கவும் முடியாது. ரசூலுல்லாஹ் ரொம்ப நேரமா சுஜூது அப்படின்னாலே நம்மலாம் சுபஹான ரப்பியல் அஹலான்னு சொல்லிட்டு குடுன்னு 3 தடவை சொல்லியும் சொல்லாமலும் வேகமா ஒட்டுமொத்த தொழுகையையும் 1 நிமிஷத்துல முடிச்சுட்டு வர்ற ஆட்கள்லாம் உண்டு. எனக்கு தெரியும், எப்படி குனிவோம் எப்படி எந்திரிப்போம்னே தெரியாது. ஆனா சுஜூது முடிச்சிருவோம், 4 ரக்காத் முடிச்சாச்சுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நம் தலைவர் சுஜூதுக்கு போனார்னா ரொம்ப நேரம் சுஜூதுல இருப்பார், அல்லாஹ் கூட பேசிட்டு தான் வாரது. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அவர்களுக்கு உண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சுஜூதுல வந்து கொண்டு போய் ஒட்டகத்தோட குடல் அது இதுன்னு அவ்வளவு வெயிட்டையும் கொண்டு போய் ரசூலுல்லாஹ் முதுகுல போட. அப்போ ஃபாத்திமா நாயகம் குட்டி பிள்ளை, அவங்க ஓடி வந்து, எப்பயுமே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டம் பிடிக்காது, தன்னுடைய தகப்பன் யாருக்கு முன்னாடி அசிங்கப்படக்கூடாது. அது வந்து குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது ஃபாத்திமா நாயகம் வந்து அந்த குடலை எல்லாம் தட்டி விட்டுட்டு வீர தீரத்தோட, நம்ம இங்க நம்ம வாழ்க்கையில நம்ம நடைமுறை நம்ம வீடுகள்லாம் பார்ப்போம்ல, யாராவது எங்க அப்பாவை வந்து எங்க வாப்பாவை வந்து கேட்டது, யாராவது இப்படி பண்ணது அப்படின்னு குட்டி பிள்ளையா இருக்கும். ஏத்து நிக்கிற ஆட்கள் யாருன்னு பார்க்க மாட்டாங்க. வீர தீரத்தோட வந்து வாள் எடுத்துட்டு வர்ற அளவுக்கு பேச்சு இருக்கும். அந்த மாதிரி அவ்வளவு கவலை, பிள்ளைக்கு தான் அவ்வளவு கவலை. இன்னொன்னு, தகப்பனாருக்கு என்ன பெரிய கவலைனா, பிள்ளைகளுக்கு முன்னாடி அசிங்கப்படுறது ஆகப்பெரிய வருத்தமும் கவலையும் நோவினையும். அந்த மாதிரி நோவினையெல்லாம் யாருக்கும் வரவே கூடாது. அந்த மாதிரியான நோவினை அங்க நடக்குது பிள்ளைக்கு முன்னாடி. அப்ப வந்து ஃபாத்திமா நாயகம் ஒரு வீராங்கனையாக வந்து அந்த சிச்சுவேஷனை டேக்கிள் பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம், குறைஷியர்களுடைய சிச்சுவேஷன்ஸ்ல நடக்கக்கூடிய முதல் விஷயம், குழந்தையாக இருக்கும் போதே இந்த விஷயம் வந்து நடக்கிறது வரலாற்றுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நமக்கான படிப்பினைகள் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள். இந்த விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஹதீசுகளை எடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ள வந்து நிறைய ஆய்வுகள் உள்ள இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் அவங்க குழந்தையாக இருக்கும் போது நடக்குது. அவ்வளவு பாசம், அவ்வளவு பாசம், 2 பேருக்கும் அவ்வளவு பாசம் சின்ன பிள்ளையில இருந்தே. ரசூலுல்லாஹ் பிற்காலத்துல எங்க வெளியே போனாலும், வெளியூருக்கு போனாலும் தன் மகளை பார்த்து முத்தமிட்டு சொல்லிட்டு தான் போவாங்களாம். திருப்ப ஊருக்கு வரும்போது எங்கேயும் போக மாட்டாங்க, வந்து மகளை பார்த்து மகளுக்கு முத்தமிட்டு அது பிறகுதான் போவாங்க. போகும்போது பார்த்துட்டு போறது, வந்த உடனே அவங்களதான் முதல்ல வந்து பாக்குறது. எவ்வளோ சொந்தங்கள் இருந்தாலும், எவ்வளோ பந்தங்கள் இருந்தாலும் தன்னுடைய மகளோடு கூடிய ஒரு உறவு, மாஷா அல்லாஹ், அது ஃபாத்திமா நாயகம் அவர்களோடு ரொம்ப பிரதானமாக ஆரம்பத்தில இருந்தே. அதுக்கு இந்த குடல், இந்த ஒட்டக குடலுடைய இந்த சம்பவத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து ஒரு கடுமையான காலகட்டம் என்ன தெரியுமா? நம்மளால இதை செய்ய முடியுமான்னு கேட்கிறவங்க யோசிச்சு பாருங்க, நான் யோசிச்சு பாக்குறேன், நீங்களும் யோசிச்சு பாருங்க. கடுமையான சிச்சுவேஷன் வருது. அன்னை கதீஜா மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, கோட்டை கட்டி வாழக்கூடிய ஒரு மகாராணி போல, அந்த ஊர்லயே பெரிய செல்வந்தர், விமன் என்டர்பிரனர், ஒரு பெரிய வியாபாரி. அப்படி வியாபார தளத்துல வந்து ரசூலுல்லாஹ் வேலைக்கு வரும்பொழுதுதான் அவங்களுடைய கண்ணியத்தை பார்த்து, அவங்களுடைய நல்ல பண்புகளை பார்த்து அன்னை கதீஜா அவங்கள திருமணம் செய்ய விரும்புறாங்க. அப்படி வந்து ஒரு பெரிய செல்வத்தை என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்ல ஏழைகளுக்கு கொடுங்க, அடிமைகளுக்கு கொடுங்க, ஆதரவற்றோருக்கு கொடுங்க, கைதிகளுக்கு கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 0வுக்கு கொண்டு வர்றாங்க அவங்களுடைய கஜானாவை. அவ்வளோ பெரிய கஜானா, அவ்வளோ செல்வத்தால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மகாராணியாக இருந்தவங்க 0வுக்கு கொண்டு வர்றாங்க. எதற்காக? ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, சிறைப்பட்டவர்களுக்காக. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஏகத்துவ செய்தியை எடுத்து வைக்க ஆரம்பிச்ச பிறகு மிகப்பெரிய பிரச்சனை வருது, மிகப்பெரிய பிரச்சனை வருது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார தடை விதிக்கிறாங்க.
நீங்க நபிகளாரோட குடும்பத்தோட யாரும் வரவு செலவு வைக்க கூடாது. அதே மாதிரி அவங்களும் உங்களோட யாருடையும் பொருளாதார வரவு செலவு காசு பணம் புழங்க கூடாது. இதை கொடுத்து இதை வாங்கணும், இந்த தானியத்தை கொடுத்து இந்த பொருளை வாங்கணும், இந்த பொருளை கொடுத்து மாவு வாங்கணும், ரொட்டி சுட்டோம், நோ நெவர். பொருளாதார தடை எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. மிக கடுமையாக பொருளாதார தடை. சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. பாத்திமா நாயகம் அவங்க கூடவே இருக்கிறாங்க, வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளையாக இருக்கிறாங்க. அன்னை கதீஜா இருக்கிறாங்க. என்ன சாப்பிட்டாங்களாம் தெரியுமா? இப்ப நம்ம பிள்ளைகள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன கேக்குறாங்க? எனக்கு வந்து சிக்கன் லோடட், சிக்கன் ஃப்ரை KFCல வேணும். இல்ல KFC மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அந்தந்த கடைகள்ல எங்களுக்கு சிக்கன் லாலிபாப் வேணும், அப்புறம் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் லோடட், என்னென்னமோ பேர்கள்ல கேக்குறாங்க இல்லையா? அது ஒரு சின்ன டப்பா வரணும்னா 250 ரூபா 350 ரூபா அதுக்கு வந்து செலவு பண்ணணும். அது சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்காங்களான்னு கேட்டா அது கிடையாது. அதுல எல்லா விஷத்தையும் உள்ள போட்டு வச்சிருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிப்புகளாக வருது. இப்ப பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் என்ன கேக்குறாங்க? இது அப்புறம் நபாட்டின்னு ஒண்ணு, எதெல்லாம் ஆகாதோ, அப்புறம் மேகி நூடுல்ஸ், எதெல்லாம் இந்த உலகத்துல ஆகாதோ அதெல்லாம் வந்து வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா மனசு வாயி நாக்கு எல்லாம் நிம்மதியாயிடுறது. இப்படி பழகிட்டோம்ல. அப்போ நம்ம இதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமே, ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்படுறோம், இதுக்கெல்லாம் அது வெயில் காலமா இருக்கு, இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படுறோமே. பாலைவனத்தில் இருந்தார்கள். கடுமையான வெயில் சுட்டரிக்கும். குளிர்காலத்துல கடுமையான வெயில், குளிரா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல உங்களை போல ஒரு சின்ன பிள்ளையாக டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் ஆசைப்படும். அதுக்கு பசிக்கும் இல்ல. இலை தலை, ஆடு மாடுகள் என்ன திங்கும்? இலதலை திங்கும்ல, அந்த இலதலைய தின்னுதான் வாழ்றாங்க. எத்தனை ஆண்டுகள்னு பாருங்க. பாத்திமா நாயகம் அவர்கள் ரசூலாவோட மகள் அப்படின்னா பேரரசி, இளவரசியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? மிக கடுமையான வறுமையை கொஞ்சம் கொஞ்சமா சந்திச்சுட்டு வர்றாங்க. பெரிய வசதியான குடும்பத்தில இருந்து எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியங்கிறத கண்ணால பார்த்து அதுல பங்கேற்று அந்த வறுமையோடு வந்து கடைசியில பொருளாதார தடை. பொருளாதார தடை ஏன் போட்டாங்க? அல்லாஹ் ஒருவனே, நான் அல்லாஹ்வின் தூதர் அப்படின்னு நபிகளார் சொன்னதுனால இதை எப்படியாவது தடுக்கணும், ஏகத்துவ செய்தியை தடுக்கணும்னு சொல்லி அவங்க போட்ட, எதிரிகள் போட்ட திட்டம் பொருளாதார தடை. இதை போட்டா பயந்துகிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க, இல்ல ஊரை விட்டு ஓடிடுவாங்க, எதையாவது செஞ்சிருவாங்க, நம்ம இந்த ஏகத்துவத்தை பரப்புறதை தடுத்தரலாம்னு நினைச்சாங்க. தடுத்தரலாம்னு நினைச்சாங்க. முடியுமா? சூரியனோட வெளிச்சத்தை இப்படி கைய வச்சு மறைக்க முடியுமா? இலையும் தலையும் தின்னாங்க. அப்ப ஆடு வந்து எப்படி இலதலைய சாப்பிட்டுட்டு எப்படி அதனுடைய கழிவுகள் இருக்குமோ அப்படித்தான் இவர்களுடைய இன்புட் அவுட்புட் எல்லாமே. நம்மளால இந்த விஷயங்களை பேசலாம், உட்கார்ந்து யோசிக்கலாம். நம்ம கொஞ்சம் டீப்பா உள்ள போனோம்னா மனசெல்லாம் கலங்கி பதறிடும். எப்படி அன்றைக்கு ஃபாத்திமா என்கிற ஒரு சிறு பிள்ளையாக இருந்த ரசூலுல்லாஹ்வினுடைய மகள், நீங்களும் நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக இளதலையை தின்னார்கள். நாம இன்னைக்கு எதையெல்லாம் இந்த லீவ்ல சாப்பிடுறோம்? இந்த சம்மர் கிளாஸ்க்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம், சம்மர் கிளாஸ்க்கு பின்னாடி என்ன சாப்பிட போறோம்? நம்மளோட ஸ்நாக்ஸ் லிஸ்ட் எப்படி இருக்குது? ஆனால் அவ்வளவு தியாகங்களை செய்தார்கள் வளரும் போதே. பிறகு ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுடைய 37, 38, 39, 40 இந்த ஆண்டுகள்ல அவங்க ஹிரா குகையை நோக்கி போயிட்டாங்க, எல்லாரையும் விட்டுட்டு. சமூகத்துல நடக்கிற கொடுமையை பார்த்து தாங்க முடியல. ஐயாமுல் ஜாகிலியாங்கிற அறியாமை சமூகம். எல்லா வீட்லயும் வந்து மது, எல்லா வீட்லயும் சாராயம், எல்லா வீட்லயும் குடி, பெண் பிள்ளை பிறந்தால் உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு சமூகம். இதெல்லாம் பார்த்து நடக்கிற வழிகேடுகளை சகிக்க முடியாம நான் என்ன செய்யறது, இதை தடுக்க முடியலன்னு அழுது 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 ஹிரா குகையை நோக்கி போயிட்டாங்க. 3 வருஷம். ஏற்கனவே 3 வருஷம் பொருளாதார தடை, ஹிரா குகையை நோக்கி போன 3 வருஷம்.
எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மிகப்பெரிய நெருக்கடியான காலத்துக்கு இந்த வளர்ந்து கொண்டு இருக்கிற காலத்திலேயே எவ்வளவு தியாகம் செய்யறாங்க பாருங்க, எவ்வளவு தியாகம் செய்யறாங்க. தியாகம் என்பது நேரடியாக உயிரை துறப்பது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, ஷஹீத் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ஷஹீதுங்கிற இடத்தை தாண்டி சித்திகீன்கள் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் உண்டு. முஸ்லிம்கள், அதுக்கு அடுத்த ப்ரமோஷன் முஹ்மீன்கள், அதுக்கு அடுத்த ப்ரமோஷன் சாலிஹீன்கள், அதுக்கு அடுத்த ப்ரமோஷன் சுகதாக்கள், அதுக்கு அடுத்த ப்ரமோஷன் உயர்ந்த இடத்துல இருக்கிறது யாருன்னா சித்திகீன்கள். சுகதாக்கள்ங்கிறவங்க 4வது இடத்துல இருக்கிறாங்க. அந்த சுகதாக்கள் உயிரை நான் அல்லாஹ்வுக்காக தந்துறேன், ரசூலுல்லாஹ்வுக்காக தந்துறேன், யா ஷஹீத் அப்படின்னு உயிரையே அர்ப்பணித்து போறவங்க. அதையும் தாண்டி யாருப்பா இருக்கிறது? உயிர் கொடுக்கறத விட யார் இருக்கிறா? உயிரை சின்ன வயசுல இழக்கிறது இல்ல, 60-70 வயசு வரைக்கும் நல்லா வாழ்றது. ஒவ்வொரு நொடியும் இஸ்லாத்துக்காகவே அர்ப்பணித்து நடக்கிற நோவினைகளை தாங்கி, விமர்சனங்களை தாங்கி, வலி வேதனைகளை தாங்கி, அவதூறுகளை தாங்கி, ஒவ்வொரு நாளும் சோதனை தான் பரவாயில்ல அப்படின்னு தாங்கி நின்று இஸ்லாத்தை தாங்கி பிடிப்பவர்கள் அல்லாஹ் ரசூலுக்காக. அவங்க தான் சித்திகீன்கள். அபூபக்கர் சித்திக், ஆயிஷா சித்திகா, இவங்களுடைய ஆயுட்காலம் அப்படிதான் அல்லாஹ் அமைச்சு தந்திருந்தான், நீட்டிச்சு தந்திருந்தான். ஆனா ஒவ்வொரு நாளும் சோதனை, உயிர் போகிற அளவுக்கு அந்த நெருக்கடியை கடந்து 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 சித்திகீன்கள் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்களே. அப்படி ஒவ்வொரு வளர்ந்து வந்து கொண்டிருந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவ்வளவு பெரிய போராட்டத்தையும் சோதனையும் ஃபாத்திமா நாயகம் அவங்க சின்ன பிள்ளையில இருந்தே தியாகம் செய்து கொண்டு வராங்க. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகள் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடிச்சிட்டு பேசாம விளையாண்டுட்டு மொபைல்ல அப்புறம் கேம் விளையாண்டுட்டு பேசாம படுத்து தூங்கணும், அப்படி இல்லை. நான் நீட் எக்ஸாமுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை நான் ராஜினாமா பண்றேன். அப்ப என்னுடைய பிள்ளையும் நான் அரசு பள்ளியில தான் படிக்க வைக்கிறேன். அப்ப அவன் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறான். நான் இந்த பக்கம் ராஜினாமா பண்ண உடனேயும் அவனும் போராட்டத்தை முன்னெடுக்கிறான். பள்ளி திரும்பாத போராட்டம், பள்ளிக்கு வராத போராட்டம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1 வருஷ காலத்துக்கு பள்ளிக்கூடமே போகல. மிகப்பெரிய பின்னடைவு. இன்னைக்கு 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு பேராகிராஃப், எஸ்ஏ, அது இது கழுத குதிரை, 8 எக்ஸாமு, எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் அப்படின்னு அவ்வளவு விஷயங்களை திணித்து கொண்டிருக்கிற உலகம். சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்கலன்னா என்னுடைய வாழ்க்கையே இருட்டாயிரும், நான் மண்ணோட மண்ணா போயிருவேன், உருப்படத்துக்கு வழியே இல்ல, சிபிஎஸ்இல படிச்சாதான் படிப்புங்கிறத பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் விளக்கமாறு பிடிச்ச உலகம். இந்த உலகத்துல என் பிள்ளைய அரசு பள்ளியில படிக்க வச்சேன். நான் போராட்டத்தை முன்னெடுத்து ஜாபை ரிசைன் பண்ணதை தொடர்ந்து அவனும் 1 வருஷம் பள்ளிக்கூடத்தை திறந்துட்டான். போக முடியல, பாதுகாப்பு காரணங்கள், நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல. நான் கற்றுக் கொடுத்தேன் அப்போதே, நீ இழந்து நில், தியாகம் செய், தூக்கி போடு, படிப்பு தானே, கல்வி தானே, தூக்கி போடு. வெள்ளக்கார இந்தியாவை ஆட்சி செய்யணும்னு வந்தப்ப நாங்கள் ஆங்கிலம் படிக்க மாட்டோம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் முடிவெடுத்தார்கள் அன்னைக்கு. ஏன்னா ஓ மொழி, நீ என்ன அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற, ஓ மொழியை நான் கத்துக்கிற மாட்டேன், நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன், உன்னோட ஆபீஸ்ல என்னால வேலை செய்ய முடியாது, நான் உனக்கு அடிமையா இருக்க முடியாது அப்படின்னு ஆங்கிலம் படிக்க கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் முடிவெடுத்தார்கள். இஸ்லாமியர்களுடைய கல்வியினுடைய பெரிய பின்னடைவுல பலவேறு காலகட்டங்கள் உண்டு. கடைசியில படிக்கவே கூடாதுன்னு ஆயிப்போச்சு. ஆங்கிலம் தான் படிக்க கூடாதுன்னு முடிவெடுத்தோம். ஆனா ஒரு காலகட்டத்தில் என்னவாக தெரிஞ்சது, இஸ்லாமியர்கள் படிக்கவே கூடாது அப்படின்னு. அப்படி இல்லை, ஆங்கிலேயனுடைய அடிமை மொழியை நம்ம படிக்க கூடாதுன்ற காலகட்டத்துல, இந்திய சுதந்திர போராட்டத்தின் காலகட்டத்துல அந்த முடிவெடுக்க வேண்டி இருந்தது. நான் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தேன், தேவையில்லை, இந்த அடிமை கல்வியை படிக்க வேண்டியதில்லை, எனக்கு இந்த மார்க்குங்கிறது அவசியமே இல்லை. 10th ஃபெயிலா போனையா பெரிய சந்தோஷம், 12th ஃபெயிலா போனையா பெரிய பெரிய சந்தோஷம். என்ன இப்போ ஃபெயிலா போய் அரியர் வச்சு சில அட்டம்ப்டுகளை எடுத்து இன்னைக்கு நான் வரலாற்றினுடைய ஆளுமைகளை காட்டட்டுமா, உலகத்தின் வரலாற்றை புரட்டி போட்டவர்களை காட்டட்டுமா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி, ஸ்டேட் ரேங்க் வாங்கி, வேர்ல்ட் ரேங்க் வாங்கி நாசமாக போனவர்களை காட்டட்டுமா, மாடியில இருந்து குதிச்சு தூக்குல தொங்கி மாடியில இருந்து குதிச்சு செத்து போனவர்களை காட்டட்டுமா, டென்ஷன் பிரஷர், என்னால சிச்சுவேஷனை சமாளிக்க முடியல அப்படின்னு காட்ட முடியும். ஆனால் இந்த உலகத்துல மதிப்பெண்களுக்கு இருக்கிற மரியாதையை
மதிப்பீடுகளுக்கு நம்ம தர்றதில்ல, மாரல் அண்ட் வேல்யூஸ்க்கு தர்றதில்ல. மார்க் 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 யார் நல்லா வாந்தி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே. எல்லாத்தையும் திங்க வேண்டியது. படி, தமிழை தின்னு, இங்கிலீஷை தின்னு, மேக்ஸை தின்னு, சயின்ஸை தின்னு, சோசியலை தின்னு, எல்லாத்தையும் தின்னு. ஏங்க எனக்கு பிடிக்காதுங்க, எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்காதுங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஏன் சொல்றாதா? நீ தின்னு, நல்லா தின்னு. தின்னலையா, ஒழுங்கா தின்னலையா அடி. டீச்சர் வந்து கையில குச்சி வச்சிருப்பா, அவ வந்து அடிப்பா, ஒரு பெரிய சைக்கோவா இருப்பா. எங்கள் பிள்ளைகளை சைக்கோக்களை சமாளிப்பது எப்படின்னு நாங்க வகுப்படுத்த அனுப்ப வேண்டிய தலையெழுத்துல இருக்கிறோம். நான் என் பிள்ளைய சொல்லித்தான் அனுப்புறேன். அப்படித்தான் இருப்பாங்கடா, நீ அதை கண்டுக்கிறவே கூடாது. கையில அடிச்சா வலிக்குதா, அம்மாக்கு போனை போட்டு பேசு, அந்த வலி சரியா போயிடும், விட்டுரு, மன்னிச்சு விட்டுரு. நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்காக? நான் வேணா சொல்லி பாக்குறேன் அப்படிங்கறது கடந்து வர வேண்டியதா இருக்கு. அடிச்சா படிச்சிட முடியுமா? ஆசிரியருடைய கண்டிப்பே பிள்ளையை திருத்தணும். அப்படிப்பட்டவர்களாக ஆசிரியர்கள் இருக்கணும். மார்க் 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 எல்லாத்தையும் தின்னுட்டு, எல்லா 5 சப்ஜெக்டையும் தின்னுட்டு, யார் நல்லா வாந்தி எடுக்கிறாங்களோ நல்லா வாந்தி எடுக்கிறவங்களுக்கு மார்க் 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 மார்க். இலக்க சொல்லி கொடுத்தேன் என் பிள்ளைக்கு. நீங்க மார்க் வாங்காதன்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஆனா லாங்குவேஜ் ஸ்கில்ஸை கத்துக்கோ, பலவேறு மொழிகளை கத்துக்கோ, பலவேறு மொழிகளை இருக்கிற புத்தகங்களை படி. அல்ஹம்துலில்லாஹ். எந்த பிள்ளையை மக்குன்னு ஆசிரியர்கள் அரசு பள்ளியில சொன்னாங்களோ அந்த பிள்ளை மிக சரியாக 6 மாசத்துல திருக்குரான் என்ற புத்தகத்தை கையில எடுத்து படிக்க துவங்கி அரபிங்கிற மொழியை புதுசா கத்துக்க ஆரம்பிச்சு 6 மாசத்துல குரானை முடிச்சு கொண்டு கொடுத்தான். அந்த கடைசி 15 ஜுசுவை வந்து வேக வேகமாக படித்தது அப்படிங்கிறது, கடைசி 10 ஜுசுவை வந்து ரமலான்ல, போன ரமலான்ல அந்த 1 மாதத்துக்குள்ள முடிச்சு கொடுத்தான். எப்படி ஒரு மக்கு எப்படிங்க அப்படி படிக்க முடியும்? வாத்தியார்கள் மக்கு சாம்பிராணிகள். பிள்ளைகளையா நீங்க குறை சொல்றீங்க? உங்களுக்கு வழி நடத்த துப்பு கிடையாது. 1 லட்சம் சம்பளத்தை வாங்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம வந்துட்டு போறீங்க. அதுக்கு பிள்ளைகள் என்ன செய்யும்? இல்ல 3ஆம் கிளாஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறேன், 5ஆம் கிளாஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறேன். அதனால இழப்பதற்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். ஃபாத்திமா நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவங்களோட வாழ்க்கையின் வழியாக இறைவன் படிப்பினை தந்திருக்கிறான். சிறு வயதில் இருக்கும் போதே, உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கும் போதே இந்த சமூகத்திற்காக இழக்க கற்றுக் கொடுங்கள். அவங்க இளவரசியா வாழ வேண்டியவங்க இழந்தார்கள். எல்லா சந்தோஷங்களையும், எல்லா மகிழ்ச்சியையும், நல்ல சாப்பாட்டை இழந்தார்கள். இளதலையை தின்னு கொண்டிருந்தாங்க. சந்தோஷமா போய் அங்கிட்டு இங்கிட்டு விளையாடி ஓடி வர்றதுக்கான கூட்டாளிகளை கூட தடுத்தார்கள். இழந்தார்கள். விளையாட வேண்டிய காலத்துல இழந்தார்கள். அதனால இன்னைக்கு அவங்க சொர்க்கத்தின் தலைவி. நம்ம எல்லாம் எங்க போறோம்? எந்நேரமும் கேம வச்சுக்கிட்டு, மொபைல வச்சுக்கிட்டு, விளையாண்டுகிட்டு, எந்நேரமும் பொழுத சும்மா போக்கிக்கிட்டு. ஆனால் என்ன பார்த்து சொன்னாங்க, இவ தான் கெட்டதும் இல்லாம தான் பிள்ளையும் கெடுக்கிறா, அவன் பள்ளிக்கூடம் போகல, ஒழுங்கா படிக்கல, அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இறைவன் அந்த பிள்ளையும் தேர்ந்தெடுத்து இஸ்லாம் தந்தான். திருக்குரானை 2 மாதங்கள்ல படிச்சு முடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தான். இனி அவன் அந்த பொருள் விளங்கி படிச்சு ஆராய்ச்சி பண்ணி அதை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டக்கூடிய இடத்துக்கு வரணும். அது அல்லாஹ் வந்து அருள் செய்யணும். அது இந்த வயதுல இறைவன் தந்தானே, இதுதான் the best and best gift. மார்க்குகளும் பட்டங்களும் என்ன செய்யும்? அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய சொல்றீங்க? நானும் தான் படிச்சு பட்டம் வாங்கினேன், 10 பட்டம் வாங்கினேன். எனக்கு என்ன செஞ்சது அந்த 10 பட்டங்கள்? நான் சொந்த நூலகம் வச்சு 2000 புத்தகங்களை வச்சு அதை படித்து அந்த புத்தகங்கள் வழியாக நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா அதுதான் என் கூட வந்து நினைச்சு. நான் இங்க படிச்சு வாங்கி மார்க் வாங்கி எல்லாத்துலயும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்டிங்ஷன்ல வாங்கி வச்ச பட்டயங்கள் எதுவுமே எனக்கு பலன் தரல. நான் பெற்ற விருதுகள், நான் பெற்ற பட்டங்கள்னு அவ்வளவு குமிச்சு வச்சிருந்தோமே, எல்லாத்துல இருந்து ஸ்டிக்கரை கிழிச்சு கொண்டு போய் போட்டாச்சு. இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன்? இறைவன் எனக்கு தரணும் விருது. இறைவன் சிறந்த பெண்மணிக்கான விருதை, கண்ணியத்துக்கான விருதை இறைவன்கிட்ட இருந்து தான் நம்ம பெற முடியும். அவன் கருணை கொண்டாதான் அது கிடைக்கும். இங்க வச்சு இதெல்லாம் வச்சு என்ன செய்யறது? தூக்கி எரிஞ்சோம் எல்லாத்தையுமே. இஸ்லாம் அவ்வளவு பெரிய ஒரு படிப்பினையை தந்தது. ஃபாத்திமா நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் நகர்ந்துச்சு. பாப்பா கிளம்பி இங்க இருந்து இடையில வந்து மிகப்பெரிய சோதனை. அம்மா இறக்குறாங்க. பிள்ளை 10 பருவத்துல டீன் ஏஜ்ல இருக்கும்போது
ஒரு தாயை இழப்பதுங்கிறது எவ்வளவு பெரிய சோதனை தெரியுமா ஒரு பெண் பிள்ளைக்கு. டீனேஜ்ல பிள்ளை இருக்கும்போது அன்னை கதீஜா வஃபாத் ஆகிறாங்க, இந்த உலகத்தை விட்டு போறாங்க. அவ்வளவு பாசமா இருந்த ஒரு தாயை பிரிஞ்சதும் இல்லாம ரசூல்லாவோட பிரிவு, இங்க இருந்து மதினாவுக்கு போறாங்க. இவங்களும் பின்னாடியே ஹிஜ்ரத் பண்ணி அங்க இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துல இருந்து அப்படியே வேரோட புடுங்கி கொண்டு போற மாதிரி ஃபாத்திமா நாயகம் அவர்களும் பின்னாடியே போறாங்க. ஹிஜ்ரத் செய்த மிகப்பெரிய பாக்கியத்தை பெறாங்க. நீங்க மதினால போனீங்க அப்படின்னா ஆண்கள் எல்லாம் ரவுலா ரசூலாவுடைய அந்த மன்னரை இருக்கக்கூடிய அந்த பச்சை கேட்டு அங்க நின்று சலாம் சொல்லிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு கேட் இருக்கும். அந்த வெளியே வர்ற கேட்டுக்கு பக்கத்துல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க. நாங்க எல்லாவற்றையும் பார்த்து இது என்ன அது என்ன இந்த ஜன்னல் என்ன எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டுதான் வருவோம். அப்படி வரும்போது என்ன இது டென்ட், வெள்ளை டென்ட், சும்மா இந்த பகுதியில எதையுமே ஒரு சின்ன கம்பி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு அடையாளம், இது என்னன்னு கேட்கும்போது பிறகுதான் இது ஃபாத்திமா நாயகம் அவர்களுடைய வீடு. அதை தாண்டித்தான் நடுவுல ஒரு சின்ன இடம், அதை தாண்டி அன்னை ஆயிஷா அவர்களுடைய வீடு, ஃபாத்திமா நாயகம் அவர்களுடைய வீடு. நடுவுல ரசூலா ஒரு சின்ன ஓட்ட போட்டு வச்சிருந்தாங்களா, தன் மகளை கண்காணிக்கணும். இன்னும் அவங்களை திருமணம் செஞ்சு கொடுக்கல, தன் மகளை கண்காணிச்சுக்கிறணும் பாத்துக்கிறணும் அப்படின்னு நடுவுல ஒரு ஓட்டை போட்டு இருந்தது அப்படின்லாம் நமக்கு ஹதீதுகள் இருக்குது. அப்போ அதனுடைய அடையாளமாக அங்க வெளிப்பகுதியில ஒரு சின்ன வெள்ளை டென்ட் இருக்கும். அது ஃபாத்திமா நாயகம் அவர்களுடைய வீட்டினுடைய அடையாளம் அப்படின்னு கேள்விப்பட்டப்ப சுப்ஹானல்லாஹ், அந்த வைப்ரேஷன் அங்க நேர்ல போய் பார்க்கும்போது, ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது, ஒவ்வொன்னையும் அங்க இருந்து நம்ம படிச்ச விஷயங்களை வரலாற்றை நினைவு கூட்டி பார்க்கும்போது நம்ம கண்ணுல கண்ணீரை தவிர்க்கவே முடியாது. அப்ப மதீனாவுக்கு போறாங்க. நமக்கு இவ்வளவுதான் தெரியும். இவங்களை பத்தி வேற என்ன தெரியும்? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் கூட இருந்தாங்க, கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுத்தாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க, இவ்வளவுதானே தெரியும். அவங்க டாக்டருக்கு படிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா? ஃபாத்திமா நாயகம் அவர்கள் ஒரு மருத்துவராக இருந்தார்கள். அந்த காலத்துல டாக்டருக்கு படிக்கணும்னா நீட் எக்ஸாம் எழுதி மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு போய் 5 வருஷம் படிச்சு 2 வருஷம் சர்வீஸ் பண்ணி ஹையர் ஸ்டடீஸ் படிச்சு ஸ்பெஷலிஸ்ட் ஆகி அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துல மருத்துவம் அப்படிங்கிறது தொடராக ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வுங்கிறத தொடர்ந்து படித்து அதை மற்றவர்களுக்கு பயிற்சி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வைத்திய நுணுக்க முறைகள் சில பேருக்கு அந்த ஆற்றல் இருந்தது. அப்படி வைத்தியம் எதுக்கு என்ன செய்யணுங்கிற விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு போர்க்களத்துல நிக்கிறாங்க, எதிரியினுடைய படையிலிருந்து ஒரு ஆணி தலையில பட்டு அடிச்சு ரத்தம் வழிஞ்சு கொண்டிருக்கு. ஓடுறாங்க ஃபாத்திமா நாயகம், பல்லால கடிச்சு எடுக்கிறாங்க, ஆணி வரமாட்டேங்குது. எடுத்துட்டு ஒரு பாயை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து அந்த ரத்தம் அந்த இடத்துல அழுத்தி அந்த வைத்தியத்தை செய்யறாங்க. ரத்தம் நிக்குது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வினுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு அல்லாஹ் நகர்த்துறான் அன்பு மகளை. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, பெண்கள் ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடாது, பெண்கள் குரலை உயர்த்தி பேசக்கூடாது, பெண்கள் எழுதக்கூடாது, பெண்கள் தங்கள் முகம் தெரிய வெளியில் வீடியோவை போடக்கூடாது. இப்படியான பலவிதமான சட்டங்கள் உண்டு. ஆனால் சொர்க்கத்தின் தலைவி தங்கள் தகப்பனாரை போர்க்களத்தில் காப்பாற்றுவதற்காக ஓடினார்கள். வைத்தியம் படிச்சிருந்த டாக்டரா இருந்தாங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு நிபுணராக இருந்தவங்க அந்த வைத்தியத்தை சரியா செஞ்சு இந்த உலகத்தின் வெளிச்சமாக அனுப்பப்பட்ட இறை தூதரை காப்பாற்றுறாங்க. எவ்வளவு பெரிய படிப்பினை பெண்களுக்கு! இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகள், உங்களுடைய உயிர் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நாங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு, போர்க்கைதிகளுக்கு உதவக்கூடிய வேலைகளை நாங்கள் செய்யணும். 4 பேருக்காவது இந்த உதவியை செய்யணும்னு ஒவ்வொரு பெண்ணும் நியத்து வைக்கணும். ஃபாத்திமா நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் அல்லாவுக்காக ரசூலின் பாதையில ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவெல்லாம் கத்துட்டு இருந்திருப்பாங்க, எத்தனை பேருக்கெல்லாம் ஆதரவு செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பெண்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு அவங்க வாழ்க்கையில செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது டிஃபால்ட்டான சத்தியம் பின்னாடியே இருக்குது. படிங்க, நல்லா படிங்க.
நல்லா படிங்க, நிறைய படிங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அப்ப எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குதோ அதை படிங்க, நல்லா படிங்க, இன்னும் தெளிவா படிங்க. அதுல இன்னும் நிறைய புக்ஸ் படிங்க. நீங்க பாட புத்தகத்தையே கவனிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இப்ப ஸ்பேஸ் பிடிச்சிருக்கு, யூனிவர்ஸ் பத்தி பாக்குறது பிடிச்சிருக்கு, வானத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண பிடிச்சிருக்கா? ஏகப்பட்ட விக்கிபீடியா இருக்கு, ஏகப்பட்ட என்சைக்ளோபீடியாஸ் இருக்கு, ஏகப்பட்ட புத்தகங்கள் குவிச்சு வைக்கப்பட்டிருக்குது. அந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து படியுங்கள். லைப்ரரியில எடுத்து படிங்க. காசு கொடுத்து வாங்க முடிஞ்சா காசு கொடுத்து வாங்குங்க, படிங்க, ரிசர்ச் பண்ணுங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட நீங்க டெவலப் பண்ணுங்க. பிறகு அது சார்ந்த படிப்பு நிறைய இருக்கு, படிக்கலாம். இங்க இருக்கிற மார்க் அப்படிங்கிற சிலபஸ்க்குள்ள போய் சிக்கிடக்கூடாது. எல்லாத்துலயும் நம்ம பாஸ் பண்ண முடியும், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு எது ஸ்பெஷலா படிக்கணும்னு நினைக்கிறனோ அதுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. அப்படி ஆனீங்கன்னா ஒரு தலைமுறை காப்பாற்றப்படும். அது சார்ந்த துறையில நீங்க நிபுணராக வர முடிந்தால் ஒரு தலைமுறை பாதுகாக்கப்படும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு அதுக்கு துப்பு கிடையாது. அப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்டா நம்ம பிள்ளைய கொண்டு வரணும். சமூகத்தை காப்பாற்றணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். இருக்கிடம் தெரியாம வாழ்ந்துட்டு போயிடணும்ப்பா. வெளியே நம்ம எங்க இருக்கோம், என்ன செய்யறோம் எதுவும் தெரியக்கூடாதுப்பா. நம்ம பேசாம இருந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, ஒரு நாள் செத்தோமா, கொண்டு போய் அடக்குனாங்களா, அதோட முடிஞ்சிடணுமப்பா. பிறகு என்ன ஃபாத்திமா நாயகம் அவர்கள்ட்ட இருந்து என்ன படிச்சீங்க? இவ்வளவு இந்த விஷயங்கள்லாம் நான் படிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், எழுப்புவாங்க. வந்து ஃபஜ்ருக்கு எழுப்புவாங்களாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள திருமணம் செய்து கொடுத்த பிறகு மாப்பிள்ளையும் மருமக பிள்ளையும் மகளையும் வந்து எழுப்புவாங்களாம். எந்திரிங்க, ஃபஜ்ர் தொழுங்க. அவ்வளவு உரிமையோடு வந்து 2 பேரும் தட்டி எழுப்பி. இன்னைக்கு அப்படியான குடும்ப கட்டமைப்போடு இங்க வாழ்றதுக்கான நாடாக இந்த நாடு இருக்குதான்லாம் நமக்கு தெரியல. அவ்வளவு தூரம் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துக்கான பிரதான முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு வந்தாங்க. அந்த கதைகளை எல்லாம் எடுக்கும்போது, இந்த வரலாற்றை எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, அந்த காலத்துல வாழ்ந்திருக்க கூடாதா? அப்படியே போயிருந்திருக்க கூடாதா? அவங்களுடைய இப்படி ஒரு நிலைமையில ஒரு பாஸ்போர்ட்டுக்கு வந்து வழி இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு முஸ்லீம் ஆயிட்டா அவங்களுக்கான உரிமைகள் முடக்கணுங்கிற இடத்துல கொண்டு வந்து முடக்கப்பட்டு இப்படி கிடக்கிறமே அப்படின்னு நினைக்கும் போது மனசு அவ்வளவு வலிக்குது. ஆனா நமக்கு நன்மை கணக்கு இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நம்மளை மோட்டிவேட் பண்றான். ரசூலுல்லாவோட முகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. எப்படி பேசியிருப்பாங்க, எப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த நிலாவையும் பார்த்து ரசூலுல்லாவினுடைய முகத்தையும் பார்த்தா ரசூலுல்லாவோட முகம்தான் பிரகாசமா இருக்குமாமே, நமக்கு தெரியாது. வெறுமனே பேப்பர்ல படிச்சு ரசூலுல்லாவை உயிரினும் மேலாக நேசிக்க கூடிய இடத்துல கொண்டு போய் இறைவன் விட்டுருக்கிறான். நான் பல இடங்கள்ல சொன்னதை இன்னைக்கும் நான் பதிவு பண்றேன். ஒருவேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சரியான நேரத்தில் நான் படிக்காமல் போயிருந்தால் ரொம்ப சீக்கிரம் செத்து போயிருக்கணும், சில வருஷத்துக்கு முன்னாடி. அல்லது வைத்தியமா ஆக்கியிருக்கும் இந்த உலகம். ரசூலுல்லாவோட வாழ்க்கையை படிச்சு என்னோட லட்சியமும் அதே தான் இருக்கு. அங்கேயும் அதே லட்சியத்தை நோக்கித்தான் ரசூலுல்லாஹ் கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஒழுக்கம் நிறைந்த அடுத்த தலைமுறை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு. அதுல ரசூலுல்லாஹ் வெற்றி கண்டார்கள். அல்லாஹ்வோட நேரடியான உதவி. 23 வருஷம் அதற்காக அவங்க செஞ்ச தியாகங்கள் எத்தனை. நம்மள எத்தனை பேர் அந்த தியாகம் செய்ய தயாரா இருக்கணும்? எதையாவது நீங்க தியாகம் செய்யுங்க, ஒரு உயிரை காப்பாத்திருக்குன்னு சொன்னோம்னா நீங்களும் நானும் கேட்போமா? எத்தனை பேர் கேட்போம்? ஃபாத்திமா நாயகம் தியாகம் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், தியாகம் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் வந்து மரணிக்க போறாங்க. ஃபாத்திமா நாயகம் கூப்பிடுறாங்க. தன்னுடைய அன்பு மகள், என் ஈரக்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய, என் ஈரல் குலை துண்டு அப்படின்னு தன் மகளை அவங்க சொல்லி வர்ணிக்கக்கூடிய, இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல வேறு ஊர்களுக்கு போனோம்னா என் ஈரக்கொலைய அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுறாங்க. அந்த 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 வார்த்தையோட தாக்கம் அப்படி கூப்பிடுறாங்க. தன் ஈரல் குலை துண்டை கூப்பிடுறாங்க. பக்கத்துல கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க. பேச முடியல. ஒரே அழுக. ஃபாத்திமா நாயகம் அழுகுறாங்க. என்னோட வாப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நான் என்ன செய்யறது? இவ்வளவு நோவினே அடைகிறாங்களே, என்ன செய்யறது? நோயினுடைய தாக்கம் இவ்வளவு போட்டு படுத்துதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்றைக்கு இரவுக்கு பிறகு
உன்னுடைய பாப்பாவுக்கு எந்த விதமான நோவினைகளும் கஷ்டங்களும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பிறகு எந்த கஷ்டமும் கிடையாது, அவ்வளவுதான். ரசூல்லா மரணிக்க போறாங்க. இப்ப மகள்கிட்ட கூப்பிட்டு சொல்லும் போது நிறைய அழுகுறாங்க. யாருக்குத்தான் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை விட்டு கொடுக்க முடியும்? அப்ப ஏதோ ஒண்ணு காதல குசுசுன்னு சொல்றாங்க, ரகசியமா சொன்ன உடனே சிரிக்கிறாங்க. பிறகு கூப்பிட்டு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு பிறகு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம பிரிய போறோமே நினைச்சு நான் ரொம்ப அழுதேன். பிறகு எனக்கு பிறகு என்னை வெகு சீக்கிரத்துல நீதான் வந்து என்னை பார்க்க போற அப்படின்னு சொன்ன உடனேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, நான் சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். யோசிச்சு பாருங்க, கணவர் இருக்கிறாரு, பச்சை பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரெண்டும் இங்க கீழே விளையாண்டு கொண்டு இருக்கு. சிறு பிள்ளைகள் விட்டுட்டு போகணும், கணவரை விட்டுட்டு போகணும், இந்த உலகத்தை விட்டுட்டு போகணும், சின்ன வயசு, இன்னும் வாழ்க்கையவே வாழல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை திருமணம் முடிச்சு கொடுத்த பிறகு இந்த நாட்டுக்கு போங்க, அந்த நாட்டுக்கு போங்க, இந்த போருக்கு போங்க, அங்க போங்க, இங்க போங்கன்னு வரிசை அனுப்பிட்டாச்சு. 21 வயதுல திருமணம் அப்படின்னா அந்த 7-8 ஆண்டுகள்ல கணவரோடைய முழுமையாக அவங்க இல்ல, முழுமையாக ஆளுக்கு ஒரு பக்கத்துல மார்க்க பணிகள்ல பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சுதான் வேலை செஞ்சாங்க. 2 சிறு பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருக்கு. 6 மாசத்துல வரணும்னா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நம்மளை கூப்பிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க கிளம்பி வாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு, பிள்ளைய விட்டுட்டு, கணவரை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, இங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அப்படியே 6 மாசத்துல வாங்கன்னு சொன்னா சிரிப்புமா? ஐயோ 6 மாசத்துல சாக போறோமா? அதிர்ச்சி வராது? ஆனால் ஃபாத்திமா நாயகம் அவர்கள் சிரித்தார்கள். ஏன்? பளவு பாசம் பாப்பா மேல, அல்லாஹ்வை சந்திக்கிற பாக்கியம். அப்படி ஒரு ஒரு தாயாகத்தான் அவங்க இருந்தாங்க. அந்த குறைந்த காலகட்டத்திலே ஹசன் ஹுசைன் அவங்களுக்கு அவ்வளவு விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து சொர்க்கத்து இளைஞர்களுக்கு, சொர்க்கத்து வாலிபர்களுக்கு தலைவர்களாக ஆகக்கூடிய அளவுக்கு தன் பிள்ளைகளை அப்பவுமே அவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. 2 பேரும் சண்டை கட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா இவங்க அழுதுகிட்டு இருப்பாங்களாம். என்னன்னு போய் கேட்டா, பேணுதல்னா என்ன அப்படின்னு நீ சொல்லி கொடுத்தியான்னு அல்லாஹ் கேட்டா நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, இந்த பிள்ளைகள் இப்படி அடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு அழுகும் போது அதை பார்த்துட்டு இந்த பிள்ளைகள் வந்து கண்ணீரை தொடச்சிட்டு, அம்மா அழுகாதீங்கம்மா, இனிமே நாங்க சண்டை போட மாட்டோம், நீங்க அல்லாவுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்ற அளவுக்கு இந்த சண்டை இருக்குதுன்னு நீங்க கவலைப்பட்டீங்கன்னா இனிமே நாங்க ஒற்றுமையா இருப்போம்மான்னு சொல்லி அன்னையில இருந்து சண்டை போடுறது இல்லையா அந்த பிள்ளைகள். அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்திலையும் அல்லாஹ்வை நினைச்சு 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 வாழ்ந்த சீமாட்டி. அதனாலதான் சொர்க்கத்தின் தலைவி. 6 மாசத்துல வரப்போறீங்க பின்னாடின்னு சொன்ன உடனேயும் சிரிச்சுட்டாங்க. எவ்வளவு நம்ம எதையாவது விடுறது தயாரா இருக்குமா? பொம்பளை பிள்ளைகள்ட்ட நான் சொல்றேன், உங்கள்கிட்ட இருக்க தங்க நகையெல்லாம் ஏழை பிள்ளைகளோட படிப்புக்கு கொடுத்துருங்க. தங்க நகை வச்சிருக்கீங்களா? உங்களை விட கஷ்டப்படுற யாருக்காவது வைத்தியத்துக்கு கொடுங்க. தங்க நகைகள் வச்சிருக்கீங்களா? 10 பவுன் வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாம் இங்க யாராவது ஏழைகளுக்கு கொடுங்க. சோறு இல்லாம செத்து கொண்டிருக்கிறான். ஏதாவது நற்காரியங்களுக்கு கொடுங்க. மொத்தமா கொடுக்காட்டி ஒன்னொன்னா கொடுங்க. அல்லாஹ் into 700 தருவேன் குரான்ல சொல்லலாம். 700 மடங்கு அதிகமா தருவதாக அல்லாஹ் சொல்றானே, தருவான், நம்பி கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா எதையுமே இழப்பதற்கு முன்வரதில்லை. நான் வந்து அப்படி படிச்சு ரசூல்லாவை படிக்கும் போது நான் ஒரு ஹதீஸ் படிக்கிறேன். ரசூல்லா வர்றாங்க, ஃபாத்திமா நாயகம் அவர்கள் ஒரு தங்க சங்கிலியை கழுத்துல போட்டிருக்கிறாங்க. இறை தூதரின் மகள் ஃபாத்திமா நாயகம் அவர்கள் நரக நெருப்பின் மாலையை கழுத்துல போட்டிருக்காங்களேன்னு யாராவது கேட்டால் உங்களுக்கு வருத்தமா இருக்காதாமான்னு ரசூல்லா கேட்டுட்டு பேசாமே போயிட்டாங்களாம். கோவமே படாத தகப்பனார். அந்த அளவுக்கு தான் இவங்களும் நடந்திருக்கிறாங்க. அப்ப உடனே கலத்தி ஒரு ஏழைக்கு தந்தவங்க தான். எந்த விலையுயர்ந்த பொருட்களையும் பிறகு அவங்க பயன்படுத்தல. ஒரு அலங்கார திரைச்சீலையை கூட கண்டித்த ரசூல்லாவினுடைய மகளாக இருந்தவங்க அவற்றை பயன்படுத்தல. சொன்னா அதை கேட்டு பேணுதலாக அவ்வளவையும் ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக கொடுத்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் படிச்ச பிறகு அப்பதான் இஸ்லாத்தை நோக்கி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்ப ஷஹாதா கூட சொல்லல.
அப்போ நான் என்னுடைய தங்க நகைகளை எல்லாம் என்கிட்ட இருந்து கடைசி 8 பவுன்களை எடுத்து ஏழை பிள்ளைகளின் படிப்புக்குன்னு கொடுத்துட்டு, அது பிறகு நான் எந்த தங்க நகையும் வாங்கல, எந்த தங்க நகையும் போடுறது கிடையாது. தோடு, செயின், வளையல், மோதிரம்னு எந்த தங்க நகையும் பயன்படுத்துறது கிடையாது, எந்த வெள்ளி நகைகளையும் பயன்படுத்துறது கிடையாது. எனக்கு அது அவசியப்படல. இதெல்லாம் பல ஜகாத் உட்பட பல சட்டங்கள் வர்றதுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. எப்படியாக இருந்தாலும் தன் மகளுக்கு ரசூல்லா அதை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒண்ணு படிச்சோமே, அது எனக்கும் தான் அப்படிங்கிற படிப்பினையே நான் ரொம்ப ஆழமா அப்பவுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட ஒரு பேட்டியில கேட்டப்ப கூட 1400 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன கேரக்டர்ல இருக்க ஆசைப்பட்டிருப்பீங்க? யோசிக்காம நான் சொன்ன வார்த்தை ஃபாத்திமா நாயகமா இருந்திருக்கும். நமக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஆனா பேராசை, கற்பனை கேள்விதானே பேராசை. அதை நோக்கி எப்படியாவது நகர்றதுக்கு நம்மளை பக்குவப்படுத்தணுங்கிற முயற்சி, அல்லாஹ் அதை நோக்கி நகர்த்தி செல்லுவான்ங்கிற நம்பிக்கை. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவையும் கேட்கிறோமே, நம்ம எதையாவது ஒன்ன விட்டு கொடுக்க கேட்போம், குறிச்சு வச்சுக்கணும், அப்புறம் கடந்து போயிருவோம். நம்ம என்ன ஒரிஜினாலிட்டியோ அதுல தான் இருப்போம். எதையாவது ஒன்ன மாத்துறோமா நம்ம லைஃப்ல? ஏதாவது ஒன்று எதையாவது இழந்து தூக்கத்தை இழப்போமா? முதல்ல நம்ம தூக்கத்தை. இப்பெல்லாம் பல சமீபத்துல பல ஆண்டுகளாக அல்லாஹ் தூக்கத்தை எடுத்துட்டான். எப்பமாவது நல்லா தூங்கினா ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வாய்ப்பை அதிகமாக சோதனைகளின் வழியாக தர்றான். சுப்ஹானல்லாஹ். எல்லா சோதனைகளையுமே அல்லாஹ்வோட பிளெஸிங்னு பாக்குற மனசை தந்துட்டானே, இனிமே நமக்கு என்ன கவலை? கடந்து போய்கிட்டே இருப்போம். எல்லாமே பிளெஸிங் அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். நன்மை கணக்கினுடைய எடையை அல்லாஹ் கூட்டிக்கிட்டே இருப்பான். நோன்பு வைக்கிறாங்க, முதல் நாள் நோன்பு வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு நாளெல்லாம் உழைச்சு 4 ரொட்டி தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மிஸ்கின் வந்திருக்கேன்னு வர்றாங்க, கொடுத்துட்றாங்க. அடுத்த நாள் நோன்பு வச்சிருக்கிறாங்க, அனாதை வந்திருக்கேன்னு சொல்றாங்க, கொடுத்துட்றாங்க. 2வது நாள் நோன்புலையும் சாப்பிடல. 3வது நாள் நோன்பு வச்சிருக்காங்க, கைதி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க, கொடுத்துட்றாங்க. 3 நாள் நோன்புலையும் 3 நாள் ரொட்டிகளையும் சாப்பிடாம 3 நாளையும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு 4வது நாள் நோன்பு முடிச்ச காலத்துக்கு பிறகு வீட்டுல எந்த உணவுப் பொருளும் இல்லை, அப்பயும் தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம கொடுப்போமா? 3 ரொட்டி இருக்கு, 1.5 ரொட்டியை வச்சுட்டு 1.5 ரொட்டியை கொடுப்போம் அப்படின்னு நினைப்போமா? ஏன்னா கணவர் நோன்பு, 2 பிள்ளைகள் நோன்பு, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்த காலகட்டத்துல நியத்து வச்சு நோன்பு வச்சிருக்கிறாங்க. 4 பேருக்கான ரொட்டி, 2 ரொட்டியை வச்சுக்கிட்டு 2 ரொட்டியை கொடுப்போம் நினைக்காம பாவம் அவங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஏன் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் மீது உள்ள நேசத்தினால் இவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு கொடுத்த குர்ஆனோட மோட்டிவேஷன், அவங்க வாப்பாவோட கைடன்ஸ், அவங்களுக்கு தான் முதல்ல. என் கணவருக்கு இல்லைன்னா பரவாயில்ல, என் பிள்ளைகள் பட்டினியாக கிடந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் வீட்டை தேடி வந்த ஒரு ஏழை பட்டினியாக இருக்கக்கூடாது, வயிறார சாப்பிடணும். விருந்தோம்பல். 2 ரொட்டியை கொடுத்தா வயிறுக்கு பத்தாது, விருந்தோம்பல். 4வது நாளும் தண்ணி குடிக்கக்கூடிய சிச்சுவேஷன், சாப்பாடு கிடையாது, தண்ணி மட்டும் தான் குடிக்கணுங்கிற சிச்சுவேஷன். நாம் தியாகம் செய்வோமா? ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு வருது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஏழைகளை தேடி சென்று உணவு கொடுக்கிறோமா? பசியாற்றுவோம் திட்டம் என்ற ஒன்றை தொடங்கி வார வாரம் உணவு கொடுத்து கொண்டிருக்கோம். இந்த காணொளியை பார்க்கக்கூடிய பிள்ளைகள், நீங்களும் பொம்பளை பிள்ளையா இருக்கீங்கன்னா, நீங்க பொம்பளை பிள்ளை ஒரு பிள்ளை, உங்களோட அம்மா 2 பெண்களும் சேர்ந்து உங்க வீட்டிலேயே பசியாற்றுவோம் திட்டத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மா நாளும் ஏதாவது ஒன்று என்ன சமைக்கிறீங்களோ அதுல 2 பேருக்கு பார்சல் பண்ணி ஏழைக்கு கொடுக்கணும். அதான் பசியாற்றுவோம் திட்டம். இந்த 30 நாள் வகுப்புகள் முடிஞ்ச பிறகு 200 பிள்ளைகள் இந்த செமினார்ல பங்கேற்றிருக்கீங்கன்னா 200 பிள்ளைகளின் வீடும் பசியாற்றுவோம் திட்டமாக மாறணும். ஒரு வீட்டிலையும் 2 ஏழைக்கு சாப்பாடு போகுதுன்னா 400 ஏழைகளுக்கு சாப்பாடு போகும். சுப்ஹானல்லாஹ். அது அடுத்தடுத்து வளர வளர எத்தனை 1000 ஏழைகளுக்கு உணவு போய் சேர வாய்ப்பு இருக்கு தெரியுமா? அதுக்காக ஒரு 10 பேர் சேருங்க, அதுக்காக ஒரு 5 பேர் சேருங்க. பிள்ளைகள் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்காக ஒரு தொகையை சேர்த்து வச்சு சமைச்சு கொடுங்க. கொண்டு போய் பொம்பளை பிள்ளைகள் நல்லா சமைக்க பழகுங்க. இந்த விஷயங்களை இவங்களோட விஷயங்கள்ல இருந்து எடுத்து அனாதைகள், ஏழைகள், சிறைப்பட்டோருக்கு எவ்வளவு பசிச்சிருந்து நாளெல்லாம் நோன்பு வச்சு அந்த 4 ரொட்டி தான்
அதுவும் பக்கத்து வீட்டுல வந்து ஒரு மூட்டை நிறைய தானியங்களை கொடுத்து அதை திரிச்சு அவங்களுக்கு புடைச்சு கொடுத்தா அவங்க வந்து ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் மாவு கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அந்த அவ்வளவு வேலையும் நாளெல்லாம் செய்யணும் நோன்பு வச்சு. அப்பதான் அந்த ரொட்டிக்கு மாவு கிடைக்கும். அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஒரு இளவரசியாக வாழ வேண்டியவர்கள் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இருந்த எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நமக்கு என்ன படிப்பினை? நமக்கு இதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. இறைவன் என்ன கொடுத்திருக்கானோ அதை இறைவனின் பாதைக்கே கொடுக்க பழகுவோம். அல்லாஹ் நமக்கு வந்து பெரிய பாக்கியத்தை கொடுப்பான். இம்மையில என்ன, இம்மை ஒரு அற்பமான இடம். சொர்க்கத்தின் தலைவியோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நிறைய துவா செய்யுங்க. அதுக்காக நிறைய பாடுபடுங்க. அவங்க வஃபாத் ஆகும்போது என்னுடைய உடல் கூட வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா உயிரோடு இருக்கும்போது வெளியே கிளம்பி போனாங்கன்னா சுத்தி இருக்கவங்க சொல்லுவாங்களா, யாரோ ஒரு பாட்டி போறாங்களே, யாரோ ஒரு வயசான மூதாட்டி போறாங்களே. ஒரு இளைஞியாகவே வஃபாத் ஆனவங்க நடந்து போகும்போது அப்படி போத்திக்கிட்டு அப்படி குனிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அழகு, தன்னுடைய உடல் அமைப்பு வெளியே தெரியக்கூடாதுன்ற பேணுதலான ஹிஜாபோடு அந்த ஆடை கலாச்சாரத்துல இருந்தாங்க. அதனால அவங்க சொர்க்கத்தின் தலைவி. இன்னைக்கு ஆடை அணிந்தும் அணியாத மாதிரி அரைகுறை ஆடை, பர்தா போட்டாலும் அதை டைட்டா போடுறது, மக்னா போட்டாலும் அது தலையை சுத்தி வந்து ஷாலை சுத்திக்கிறதுங்கிற ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்துல இருக்கும்போது அப்படியே திரும்பி பார்க்கணும். நம்ம சொர்க்கத்தின் தலைவி கூட இருப்போமா இருக்க மாட்டோமா? இருக்கணும்னா அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும். அவங்க மரணிக்கும் போதும் அவங்க சொல்லிட்டு போன விஷயம் என்னன்னா, என்னுடைய உடல் அமைப்பு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால அதுக்கு மேல வந்து ஒரு ஓலை பாய் அது சுத்தி கொண்டு போங்க. அதனுடைய வழக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றப்படுது. தன்னோடு இருந்தவர்கள் வெளிநாட்டுல இருக்கும்போது அங்க இருந்த வழக்கமாக சொன்ன இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜனாசாவுக்கு அதை அப்ளை பண்ண சொன்னவங்க. அதனுடைய வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் ஜனாசாக்களுக்கு அப்ளை பண்ணப்படுது. ஏன்னா அந்த உடலமைப்பு கூட ஆண்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற அவ்வளோ பெரிய பேணுதல். தன் கணவருக்கு மட்டும்தான் தன்னுடையது எல்லாம் அப்படிங்கிற பேணுதல், தன் மகரமானவர்களுக்கு மட்டும்தான் தான் யார் அப்படின்னு காட்ட முடியுங்கிற பேணுதல். அந்த பேணுதல் இந்த சமூகத்துல இருக்கும்னா இந்த சமூகத்துல விபச்சாரம் இருக்காது, இந்த சமூகத்துல எய்ட்ஸ் இருக்காது, இந்த சமூகத்துல குடி வழக்கம் இருக்காது, இந்த சமூகத்துல அயோக்கியத்தனங்கள் இருக்காது, அதனால் வரக்கூடிய பாலியல் வன்கொடுமை, ரேப் உள்ளிட்ட எந்த விஷயங்களும் இருக்காது. கொலை கொள்ளைன்னு பல விஷயம் தடுக்கப்படும். அது எல்லாம் ஃபாத்திமா நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையில, அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில இருக்கு. அதனால அவங்க சொர்க்கத்தின் தலைவி. வெறுமனே ரசூல்லாவினுடைய மகள்ங்கிற காரணத்தினால அவங்களுக்கு சொர்க்கத்தின் தலைவிங்கிற போஸ்டிங் கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மிகப்பெரிய அத்தாட்சிகள், அவங்களுடைய வழி நிறைந்த பக்கங்கள் எல்லாம் வெளியே பேசப்படல, அவங்களோட வழி நிறைந்த வாழ்க்கை வெளியே முழுசா தெரிவிக்கப்படல. அவற்றையெல்லாம் எடுக்கிற போது அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு தூரம் இவை வந்து கோர்த்து கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும். அதனால இதுல இப்ப இவ்வளவு நேரம் நீங்க என்ன கேட்டீங்களோ இதுல நீங்க என்ன ஃபாலோ பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. தங்கத்தின் மீது ஆசைப்படாம இருக்க போறீங்களா? ஏழைகளுக்கு உணவு கொடுக்க போறீங்களா? இருக்கிறதுல பாதியை வந்து ஏழைகளுக்கு தர போறீங்களா? ஏழைகள் அனாதைகள் சிறைப்பட்டவருக்கு என்ன தர போறீங்க? வளர்ந்து ஆளாகி இவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்னு நியத்து வைக்கிறீங்க? அல்லாஹ்வினுடைய பாதையில அல்லாஹ்வும் ரசூலையும் ஏத்தி வைக்கிறதுக்காக இளதலையை தின்னு 3 வருஷம் இருந்தாங்களே, நீங்க என்ன தியாகம் செய்ய போறீங்க சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்கிறத இன்றைக்கு இதுக்கு அடுத்த டிஸ்கஷன்ல நீங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. நான் இதை செய்ய போறேன், நான் இதை செய்ய போறேன், நான் இதுல இருந்து இதை ஃபாலோ பண்ண போறேன், நான் இதுல இருந்து இதை எடுத்திருக்கேன், நான் இதை செய்ய போறேன், நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஈமான் இப்படி வைக்க போறேன், நான் வந்து நல்லா படிக்க போறேன், அவங்க டாக்டருக்கு படிச்சாங்க, நான் வந்து இதை படிக்க போறேன், எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட், நான் இதை படிச்சு சர்வீஸ் பண்ண போறேன். எதை செய்ய போறீங்க? ஃபாத்திமா நாயகம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எதை கற்றுக்கொள்ள போகிறீர்கள்? எதை நீங்கள் இதுல இன்ஸ்பயர் ஆகி நீங்க இதுல எதை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண போறீங்கன்றத ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல அது ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். எழுதி அனுப்புங்க. நான் இன்னைக்கு இதை கேட்டேன், நான் இதை இனிமே ஃபாலோ பண்ண போறேன், நான் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், இப்ப இதை மாத்த போறேன் அப்படிங்கறத எழுதுங்க. எழுதி கைப்பட எழுதி அனுப்புங்க. அதை படிக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கு அது ஒரு படிப்பினையா இருக்கட்டும். எங்களுடைய துவாக்கள் உங்கள் அனைவருக்கும். இறைவன் பேணுதலான பிள்ளைகளாக நம்மை ஆக்கி ஃபாத்திமா நாயகம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து, எப்படி அவர்கள் சொர்க்கத்தின் தலைவியாக சொர்க்கத்துக்குள்ள போறாங்களோ நாமும் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடியவர்களாக இறைவன் ஆக்கி தருவதற்கு
அப்படி ஒரு வாழ்க்கை இங்கே வாழ்வதற்கு இறைவன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.